வணக்கம். லட்சுமி கடாட்சம் சேனல் பார்த்துருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் சொல்ல போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூட எல்லாம் பேசணும், நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லார் கூடயும் பேசணுங்கிற ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா சப்ஸ்கிரைபருக்கும், என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நான் சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப குறுகிய காலம் தான், ஒரு 5 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ரொம்ப சீக்கிரமா கிடைக்காது. ஒரு நல்ல விஷயத்த சொல்லி இவ்வளவு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வெற்றி தான். இதை கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபரோட ஷேர் பண்ணிக்கணும் இந்த சந்தோஷத்தை. அதனாலதான் இந்த பதிவுவே நான் போட்டிருக்கேன். 5000 சப்ஸ்கிரைபருங்கிறது பெருசா சின்னதாங்கிறத விட ஒரு ஆன்மீக தகவல், ஒரு நல்ல விஷயத்த சொல்றப்போ இவ்வளவு சீக்கிரம் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வராங்கன்னா நம்ம சேனல் பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு மிக்க நன்றி. புதுசா வர சப்ஸ்கிரைபர்கள் கூட நான் அன்போடு வரவேற்கிறேன். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நான் பார்த்து நல்ல நல்ல விஷயங்களை தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு சந்தோஷமா பார்க்கணும், ஒரு நல்ல மெசேஜை எடுத்துட்டு வரணும். அதுதான் என்னுடைய லட்சுமி கடாட்சம் சேனலோட முக்கியமான ஒரு நோக்கம். ஏன்னா எல்லாருமே வளமா வாழணும், எல்லாருமே சந்தோஷமா வாழணும், எல்லாருமே நிம்மதியா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய சேனலோட மிகப்பெரிய குறிக்கோள். அதனால நான் இந்த மாதிரி கோயில்கள் பத்தியும், எந்த கோயிலுக்கு போனா என்ன சிறப்பு, ஒவ்வொரு கோயிலும் இருக்க சிறப்பு என்ன, ஒவ்வொரு ஆன்மீக தகவல்லையும் இருக்கிற என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன அதுல இருந்து வெளியே வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அதுல கடன் பிரச்சனை போறதுக்காக எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. அது செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நிறைய பேர் அதுல இருந்து வெளியே வந்தவங்க இருக்கிறாங்க. அந்த பதிவு நீங்களே போய் பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மெசேஜ், இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லிடலான் இருக்கேன். என்ன மெசேஜ் சொல்றீங்களா? கண்டிப்பா வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்காதீங்க. இது என்ன புதுசா இருக்கு, மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்காதீங்கன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா வாங்காதீங்க. ஏன்னா கல்லுப்புன்னா 2 வகை இருக்கு. ராக் சால்ட்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட கல்லுப்பு இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்துப்பு சாப்பிடுற பழக்கம் இருக்கு, அதனால ராக் சால்ட் கல்லுப்பு தானே வாங்க சொன்னீங்க, கல்லுப்பு வாங்கிட்டேன்னு என் ஃப்ரெண்டை ஒருத்தி வாங்கிட்டு வந்துட்டா. அதனாலதான் நான் இந்த பதிவை இதுல சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். கல்லுப்புன்னா கடல்ல இருந்து கிடைக்கிற கல்லுப்பு தான் வாங்கணும். அதாவது மகாலட்சுமி கடல்ல தோன்றினாங்க, அதனாலதான் நம்ம கல்லுப்பு வெள்ளிக்கிழமை வாங்கணும் சொல்றோம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் கல்லுப்புன்னு சொல்றோம். தயவு செய்து இந்த மாதிரி இந்துப்பு சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. இந்துப்பும் கல்லுப்பு தான் சொல்றாங்க, ஆனா அந்த கல்லுப்பு வாங்காதீங்க. அதுதான் இந்த மெசேஜில் இந்த பதிவுல சொல்ல வந்த முக்கியமான ஒரு மெசேஜ். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. மீண்டும் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். பூஜை அறைக்கு போனீங்கன்னாவே நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் விளக்கேற்றினாலும் நல்லா சந்தோஷத்தோட விளக்கேற்றுங்க. அதுதான் உங்களுக்கு மேன்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். நிறைய பரிகாரங்கள் இருந்தாலும் நம்ம பெண்கள் கண்டிப்பா சந்தோஷமா இருந்தோம்னாவே அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்கும், செல்வ வளம் பெருக்கும். மிக்க நன்றி.